1.5 வாரம் அதை பார்த்ததுலேருந்து அழுதுன்னு இருக்கேங்க. எங்கள் ஒய்ஃப் திட்டுவாங்க, 12:30 மணி ஆகிப்போச்சு, படுத்து தூங்குங்க அப்படின்னும். 24 மணி நேரமாக எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்து. படம்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அது டீச்சர் டான்ஸ் ஆடுறது, அந்த வாழையில காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு வராங்க, தண்ணியில் நல்லா விளாட்றாங்க, நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்ட். கிளைமேக்ஸ் எல்லாம் செம்ம சூப்பர். அழுகே வந்துருச்சு. எல்லாமே பிடிச்சிருந்தது. படம் அது வாழ்க்கைங்க. வாழ்க்கை படம் இல்லை, வாழ்க்கை. ஒருத்தருக்கும் பசினா என்னன்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை. பேசவே முடியல. இது நான் 5வது டைம் பார்க்குறேன், 5வது முறை பார்க்குறேன், பேச முடியல. வாழ்க்கை இது. வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாலும் போய் அங்கே அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. எதை பிடிக்கலன்னு தான் சொல்லணும், எதை பிடிக்கலன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக கொடுத்துருக்காரு. எதை பிடிக்கலன்னு நம்ம சொல்ல முடியுங்க. அப்படியே இருக்கு. படிக்கிற வயசெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வந்துருக்கு. நானும் அந்த பசியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால் திருப்பி அதை பார்க்கணும் போலவே இருக்குது. பார்த்துட்டு இது நான் வந்து ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு முன்னாடி குடும்பத்தோடு வந்து பார்த்தோம். பார்க்கும்போது நான் எல்லாம் அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் சரியாக ஃபீல் பண்ணல. அதுலேருந்து வீட்டுக்கு தெரியாதே ஒரு 5வது முறை, இன்றைக்கி 5வது முறை வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்து பார்த்துன்னு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே வெகுலாக இருக்குது. படம் பார்த்து எந்திரிச்சு வர முடியல. கொஞ்சம் நல்ல சீனாக கடைசியில் காட்டியிருந்தால் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். அப்படியே என்னென்னமோ தோணுது மனசில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீலாக இருக்குது, பேச முடியல. பசி கொடுமை அது ஏழைகளுக்கு தான் தெரியும். பசியை அனுபவிச்சவங்க தான் அது தெரியும். ஆனால் இதில் பெரிய ஒரு அநியாயம் அக்கிரமம் என்ன தெரியுமா? எதையோ மனசில் நினச்சின்னு நான் அந்த அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுவே சினி ஃபீல்டில் இருக்கிறவனே விமர்சனம் பண்ணுறான். அது மாரி செல்வராஜ் சாருக்காகன்றது மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறானே. அவனுடைய மனசாட்சி விமர்சனம் பண்ணவே முடியாது. அவன் அந்த விமர்சனம் பண்ணுறத அவங்களுடைய ஒய்ஃபோ, அவங்க மகளோ, அவங்க அண்ணனோ, தம்பியோ, அப்பாவோ, அம்மாவோ பார்த்தாக்கா முகத்திலே காரி துப்பு ஆகும். இந்த படத்தை போயிட்டு இந்த மாதிரி என்னென்னவோ பிளான் பண்ணியிருக்காரு. என்ன அனுதாபம் என்னங்க இருக்குது இதில்? என்ன அனுதாபப்பட்டு போடுறது? அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தருக்கான், சகப்பா மீசியெல்லாம் பெருசாக காட்டாமல், அதான் காட்டானுங்க தான். அவன் சென்னையில் வந்து பெரிய நான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிறான், ஜாதி பெருமை பேசுகிறான். இவர் இறக்கை இருக்கிறான், எல்லா ஜாதிலையுமே வர்றமை ஏழாக இருக்கிறான் இல்லையா? இவன் ஒரு ஜாதி தூக்கி வச்சுன்னு அதில் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை, ஒரு சோகமான சீனை காட்டுறான், கஷ்டப்பட்டதை காட்டுறான். எல்லா குடும்பத்துலேயும் கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது காட்டுறான். அதுக்கு ஏன் காட்டுற? BMW கார் வாங்கிட்டு தான் இப்போ அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு திருடி வாழறவன், உழைச்சி வாழற கம்யூனிட்டிஸ். நீ அப்படி சிந்திச்சு பாருங்கள் இல்லையா? சிந்திச்சு உழைச்சி வாழறதுக்கும் திருடி வாழறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அவன் சொல்கிறான், இந்த படத்தை நீ சோகத்தை காட்டி சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறான். அது நல்லா இல்லை. சினி ஃபீல்டில் இருக்கிறவனே சொல்கிறான், பப்ளிக் சொல்கிறான், சின்ன பசங்க கூட சிரிக்கிறாங்க, ஒரே அழ வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது சின்ன பசங்க. நீ ஒரு ப்ரொடியூசரியா, நீ ஒரு தயாரிப்பாளர், மூஞ்சி நிறைய மீசி வச்சுக்கினா மட்டும் போதாது, அதுக்கு தகுந்த அறிவு இருக்கணும் இல்லையா? அந்த அறிவு இல்லை. அந்த காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறான். BMW வாங்கிட்டு கோடியாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் எவ்வளோ பெரிய பரதேசியாக இருப்பான் அவன். ஏன் உனக்கு திறமை இருந்தால் எடு, சொல்லுங்கள். உனக்கு திறமை இருந்தால் எடுங்க. அவார்டு கண்டிப்பாக வரணுங்க, கண்டிப்பாக வரணும். இந்த இதுக்கு ஜெய் பீமுக்கெல்லாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாவது கொடுக்காத போகலாம். மக்கள் மனசில் குடும்பம் இருக்கிறானுங்க பசங்க 2 பேரும். அவருக்கு எந்த அவார்டும் தேவையில்லை. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு மனசாட்சி உள்ளவங்களும் அவன் மனசில் பசங்க குடியிருக்கானுங்க. எல்லாம் தான் பிள்ளையாக நினைக்கணும். காட்டு மிராண்டிங்க இருக்கிறவனுங்கெல்லாம் புரியாது அவனுக்கு. ஐயோ கையெடுத்து கும்பிடணுங்க, போட்ட தட்டி செவிலே குடுத்து தூக்குறாரு அப்படியே. வா அந்த உடுக்க அடிக்கிறான் பாரு, அந்த இது நையாண்டியா ஏதோ சொல்லுவாங்களே, காலை வெடிகாலமாக வந்து தட்டுவாங்களே, அடி அப்பா உயிர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தரும் அக்கறையாக எடுத்து செய்திருக்காங்க. ஸோ
மாரி செல்வராஜ் மேலே தன் மகனா தன் தம்பியா வந்து அப்படியே தத்ரூபமாக உயிர் கொடுத்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும். சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ அழகிற சீன்னா எவ்வளோ நேரம் சீனில் அழகுவாங்க கிராமத்தில். அப்படியே நேச்சுரலாக இருக்குது. என்ன தான் கிராமத்தானம் தானே அழுகுறலாம் தானே அவ்வளோ கண்டினியூஷனாக அழ முடியுமா? எல்லாம் ஒவ்வொருத்தரும் தத்ரூபமாக ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேர் நடிக்கிறாங்கன்னா 100 பேரும் தத்ரூபமாக நடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க குறை சொல்ல முடியும்? அதுதான் உனக்கு எந்த சீன் பிடிச்சிருந்தீங்க, எந்த சீனு பிடிக்கலன்னு தான் கேட்கணும். எந்த சீனு பிடிக்கலன்னு எல்லாரையும் கேளுங்க. எந்த சீனு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லாதீங்க. கண்ணு பிடிச்சிருக்குதா பிடிக்கல, ஹார்ட்டு பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருக்குது எனக்கு சார். அருமையாக பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு இது ஒரு லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்ல சீனாக நடிச்சிருக்கோம் கொஞ்சம். ஏன்னா சீட்டு விட்டு எந்திரிச்சு வந்திருப்போம். ஐயோ இது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் இதை ரிப்ளை பண்ணுங்கள் சார். மாரி செல்வராஜ் கையெடுத்து கும்பிட்றேன், வாழை 2 அனுப்புங்க. குழந்தைங்கள நல்ல மாதிரியாக காட்டுங்க. அது திருப்பின வாழை 2 எடுங்க. வாழை 3 எடுக்கலையே அதெல்லாம் வேறு விஷயம். வாழை 2 எடுத்தால் அந்த பசங்க நல்லா இருக்கிறத காட்டுங்க. வாழை 2ல் நீங்கள் நடிங்க. அப்படி தானே சொல்லுவேன் நான். புரியுதுங்களா ஐயா? வாழை 2ல் பசங்களை கண்டினியூஷன் பண்ணி 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துடுங்க உள்ள வெளியே. எஸ்ஜே சூர்யா சார் எப்படி வராரு, எப்படி இருந்தார்? அவர் வந்து சின்ன குழந்தையாக நடிக்கிறார். எப்படி இருக்குது? உனக்கு நடிக்க தெரியாதா? அவ்வளோ சூப்பராக நடிக்கிறீங்க. வாழை 2ல் அந்த 2 குழந்தை பசங்களையும் நடிக்க சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1 ஹவரோ ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வாங்க சீனில் வந்து நடிங்க. 1.5 வாரம் அதை பார்த்ததுலேருந்து அழுதுன்னு இருக்கேங்க. எங்கள் ஒய்ஃபு திட்டுவாங்க, 12:30 மணி ஆகிப்போச்சு படுத்து தூங்குங்க அப்படின்னும். 24 மணி நேரமாக எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்து. உண்மை தானேங்க இது, இல்லைன்னு சொல்லுங்கள். அப்புறம் மாலை எடுத்துன்னு வராரு இல்லை அந்த ஆள், மாலை எடுத்துன்னு வராரு இல்லை, மனசாட்சி இருக்கா, மனிதாபானம் இருக்கா, பண்ணலாமா? அந்த ₹1 இவன் கொடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான், ₹1 கொடுத்துட்டு உனக்கு வேன் வச்சு அனுப்பணுமா? புரியுதுங்களா? வேன் வச்சு அனுப்பணுமா? அந்த ₹1 அவனுக்கு அந்த வேன் வச்சு அனுப்ப வேண்டிய தொகையை லாரி மேலே ஏற்றி விட்டுறான். இவங்கெல்லாம் வேனை வச்சா அவங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகிறது சொகுசாக போகணுமா? நீ லோடு வண்டியிலே ஏறின்னு போங்க அப்படிங்கிறான். சரி, லோடு வண்டியில் தான் ஏற போகிறான். அந்த ஏஜென்ட் இருக்கான் பாரு, அவனா போய் அந்த சாராயம் குடிக்கிறானா நான் பார்த்துருக்கணும் இல்லையா? அவனும் அதை நோட் பண்ணல. பக்கத்துலேயே சாராயம் விற்றுன்னு இருக்காங்க. அதை போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வரான், எடுத்துன்னு போயிட்டு விட்டுட்டு காலி பண்ணிட்டான். அருமைங்க. நான் இன்னும் பார்ப்பேன். 5 முறை பார்த்துட்டேன், இன்னும் பார்க்கலாம். மக்கள் அனைவரும் வந்து பாருங்கள். வாழ்க்கைனா என்னான்னு தெரியும், பசினா என்னான்னு தெரியும். தேங்க்யூ வெரி மச். மாரி செல்வராஜ் சாருக்கு கண்டிப்பாக அனுப்ப சொல்லுங்கள். வாழை 2 எடுக்க சொல்லுங்கள். 10 நிமிஷம் சின்ன பசங்களை காட்டிட்டு அடுத்தது இவரை நடிக்க சொல்லுங்கள்.